அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு டெசர்ட் மாதிரியும் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நான் 2 மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பழுத்த மாம்பழமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்பிளையும் கட் பண்ணியிருக்கேன். 2 வாழைப்பழத்தை கட் பண்ணியிருக்கேன். ஒரு மாதுளம்பழத்தை நல்லா உளுர்த்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக வாழைப்பழத்தை கட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ 2 மாம்பழத்தையும் கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூட 2 துண்டு ஆப்பிள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக அடிச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் இப்போ மாதுளம்பழத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு மாதுளம்பழத்தை உளுர்த்து விட்டு சேர்த்துருக்கேன். 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். நல்லா வடிகட்டிடுங்க. அதில் உள்ள விதைகள்லாம் நல்லா அரைஞ்சிடும். நம்ம இப்போ வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா அதை மசிச்சு விட்டுருங்க. அதில் ஸ்ட்ராபெரி எசன்ஸு ஒரு 2 சொட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு சொட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்ட்ராபெரி எசன்ஸு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ ஒரு கிளாஸில் நான் ஒரு 3 ஸ்பூன் மாம்பழம் சேர்த்துக்கிறேன். மாம்பழம் சேர்த்து இப்போ நான் மாதுளம்பழத்தை ஜூஸை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். கொஞ்சமாக ஆப்பிள் சேர்த்துக்குங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 2 துண்டு ஆப்பிள் தான் அதில் சேர்த்தோம். மீதி ஆப்பிளை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்படியும் ஒரு டெசர்ட் மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக திராட்சை பழத்தை சேர்த்துக்குங்க. திராட்சை பழத்தை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பழத்தையும் நம்ம அதில் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கலந்து வச்சுருக்கிறதையும் அது ஓரமாக சேர்த்துக்குங்க. இப்படி செஞ்சு கொடுத்தங்கன்னா உங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே கொஞ்சமாக ஆப்பிள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மாம்பழ ஜூஸ் சேர்த்துக்குங்க. நான் உங்களுக்கு ஃப்ரூட் டெசர்ட் மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரூட் மிக்சர் மாரி வேணும்னா நம்ம அடித்து வச்சுருந்த எல்லா பழத்தையும் சேர்த்து பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து நம்ம கலந்து விட்டு வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட் டெசர்ட் மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.